ராகி இட்லி அண்ட் தோசை மாவு அரைக்கிறதுக்கு 1 கப்பு உளுந்து 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 4 பங்கு அரிசி நம்ம சேர்த்துக்கணும். 4 பங்கு அரிசியில் கண்டிப்பாக 1 பங்கு இட்லி அரிசி இருக்கணும். மீதி 3 பங்கு வந்து பார்த்திங்கன்னா எனி மில்லட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே மில்லட்டை 3 பங்காவோ இல்லை 3 விதமான மில்லட்ஸோ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 கப் ரைஸை 1 கப் இட்லி அரிசியாகவும், இன்னொரு கப் ராகியாகவும், இன்னொரு கப் வரகரிசி, இன்னும் 1 கப் குதிரைவாளி அரிசின்னு 4 விதமான அரிசியை வந்து கலந்து போட்டிருக்கேன். ராகி ஊறத்துக்கு 6லேருந்து 8 மணி நேரம் தேவைப்படும். ஆனால் எனக்கு டைம் இல்லாததுனால உளுந்து 4 மணி நேரமும் இந்த எல்லா அரிசியும் சேர்த்து சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுவும் 4 மணி நேரத்துலேயே எனக்கு ஊறிடுச்சு. சுடு தண்ணியில் ஊற வச்சதுனால எப்பயும் போல் உளுந்தை நல்லா பந்து மாதிரி சாஃப்டாக வழுவழுன்னு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த அல்ட்ரா வெட் கிரைண்டரில் இந்த உளுந்தை எனக்கு ஆட்டுறதுக்கு கரெக்டாக 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துச்சு. நிறைய தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அடுத்த ஈடு நம்ம அரிசி எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த 4 கப் ரைஸையும் நான் அதில் போட்டுடுறேன். சுடு தண்ணியில் ஊறி இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு ஊறி இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு மைய அரைஞ்சு வந்துடும். ஸோ அரிசி அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துருவேன். அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்து கரைக்கிறதா இருந்தாலும் கரைச்சிக்கலாம். அது உங்களுடைய வசதிக்கு பொறுத்தது. நான் எப்போவுமே உப்பு சேர்த்து தான் அரைப்பேன். உப்பு சேர்த்து கரெக்டாக 1/2 அன் ஹவர்லேயே அரிசி வந்து அரைஞ்சிரும். பட் ராகி வந்து லைட்டாக திப்பியாக அந்த தோல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த அரிசியையும் இந்த உளுந்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கிறோம். ஓவர் நைட் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிட போகிறேன். நல்லா புளிச்சு வரட்டும். இதுக்கு ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நமக்கு புளிக்கிறதுக்கு தேவைப்படும். உங்கள் கை புளிக்கிற கையாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருந்தது. வழியில் நல்ல வேலை. அப்புறமா நான் ஃபுல்லாக அதை வந்து பீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா யூஸ்வலான இட்லி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் தோசை மாவு அளவுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆனால் இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கல் மாதிரி இட்லி வராமல் நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வரும். அவ்வளோதான், நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்பயும் போல் நார்மல் இட்லி எப்படி சுடுவோம் அதே மாதிரியே இட்லி குண்டானில் நீங்கள் இட்லி சுட்டு 10லேருந்து 12 நிமிஷம் சில பேர் வைப்பாங்க. சில பேர் 12லேருந்து 15 நிமிஷம் வைப்பாங்க. ஸோ உங்கள் வழக்கப்படி நீங்கள் இட்லியை சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி இட்லி நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் தயாராகிடும். இதே மாவில் ராகி இட்லி, ராகி தோசை, ராகி ஊத்தப்பம், அதுக்கப்புறம் பணியாரம்லாம் கூட நம்ம சுட்டுக்கலாம். இந்த ஒரு மாவே போதுமானது. இட்லி சூப்பராக வெந்து வந்திருக்கு. நான் 15 மினிட்ஸ் தான் வேக வைப்பேன். நல்லா மெத்துன்னு சூப்பராக வெந்து வந்திருந்தது. ரொம்ப கெட்டிமாக மாவு இருந்துச்சுன்னா கல்லாட்டம் இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த பதத்தில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாவு அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு 2 to 3 டேஸில் நீங்கள் கன்சியூம் பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் வச்சுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு சத்தாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டெய்லி ஒரே மாதிரி போரிங்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிக் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ராகி இட்லி, மில்லட்ஸ் இட்லி, தோசைன்னு எடுத்துக்கலாம்.